Hi guys, welcome to Present Technologies Strategy Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது தம்பி பூபதி ராஜா. ஸோ எங்களோட டைப் கம்பெனில ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூபதி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் பூபதி ராஜா. நான் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில படிச்சேன். ஓகே. அப்புறம் நான் இங்க பிரசன்ட் டெக்னாலஜி எங்க அண்ணன் தான் சொன்னோம். நான் ஃபர்ஸ்ட் 1 இயரா கோர்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் ஓரியன்டடா இருந்தீங்க. 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்த் யூஸ் பண்ணீங்க அங்க டிவிஎஸ் கம்பெனில மேல்மூலத்து டிவிஎஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹெல்த் யூஸ்னால தான் அதை ரிலீவ் ஆகி வர மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ட்ரை பண்ண கண்டிப்பா கிடைக்கும் சொன்னான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சொல்லி பார்த்தோம். ஒரு 8 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ மெக்கானிக்கல் டு ஐடி, அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுங்களா? ஓரளவு கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் டெய்லி நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நிறைய ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட்லயே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இம்ரான் சார், அப்புறம் எஸ்கேல எடுத்த துர்கா மேம், அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரிப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் ஒருத்தர் சார் எடுத்தாங்க. அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ், என்னென்ன டாபிக்ல படிக்கணும், என்னென்ன கேட்பாங்க எல்லாமே சொன்னாங்க. சோ கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணா 200% ஜாப் கொடுப்பாங்க. சோ இன்டர்வியூல என்னென்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெக்னிக்கல் ரவுண்ட் 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோடிங் ரவுண்ட், அப்புறம் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட், டைரக்டா ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அதுல ப்ராஜெக்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கல் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க? நான் மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல ஒரு ப்ராஜெக்ட் ரியாக்ட் ஜேஎஸ்ல பண்ணிருந்தேன். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு க்ளோனிங் ரெட்ரைட்டிங் சிஸ்டம்னு ஒன்னு பண்ணிருந்தேன். ஓகே. 2 ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்க. ப்ரோக்ராம் கோடிங் யூஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து டேட்டாவை எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அதே ப்ராமிஸ் அசிங் டேட்டாவை எப்படி யூஸ் பண்றீங்க அதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் டெக்னிக்கல் ரொம்ப நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ரியாக்ட்ல வந்து யூஸ் எஃபெக்ட்னா என்ன, ரியாக்ட்னா என்ன, எத்தனை ஹூக்ஸ் இருக்கு, என்னென்ன ஹூக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி டேட்டாவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் தென் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ப்ராமிஸ், ஃபேக்டரி ஃபங்க்ஷன், ஹூக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ், அப்புறம் மெத்தட்ஸ்ல இருக்கலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, மெத்தட்ஸ் வரலாம் கேட்டாங்க. சோ எப்போ ஜாயின் சொல்லிருக்காங்க? ஆல்ரெடி ஜாயின் பண்ண சொல்லிருந்தாங்க. ஓகே. ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் மண்டே. ஓகே, கமிங் மண்டே ஜாயின் பண்ணணும். ஓகே. ஆனா நீங்க தான் டிலே பண்றீங்க? டிலே பண்றேன். சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மண்டே வந்து ஜாயின் பண்ண போறீங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா தாராளமா. ஓகே.